ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தாமரை விதையை வச்சு எப்படி ஒரு பாதாம் கீர் பண்ணலாம் தான். இப்போ தவா நல்லா சூடாக எடுத்து ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்க தாமரை விதைகளை போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இப்போ இது நல்லா ரோஸ்டட் ஆகிடுத்து. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ அதே பேன்லேயே ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே தவாவில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு ரோஸ்டட் பண்ணிக்கிங்க. இப்போ இது நல்லா ரோஸ்டட் ஆகிடுத்து. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 திராட்சை அதையும் நல்லா ரோஸ்டட் பண்ணி பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே தவாலே நெய் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல, 100 ml பாலை அதில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இது அப்படியே பாயில் ஆகட்டும். ஒரு சைடு நாம் இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தாமரை விதைகளை பாதி எடுத்துப்போம். இது கூட 5 முந்திரி பருப்பு அளவுக்கு அப்படியே பச்சையாக சேர்த்துப்போம். இப்போ இது கூட வறுத்து வச்ச வேர்க்கடலையை பாதி சேர்த்துப்போம். ஒரு ஏலக்காய் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பால் நல்லா சுண்டை காய்ச்சி வந்துருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நாம் மீதி வச்சுருந்தோம் இல்லையா தாமரை விதை, அதை சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட பாதாம் எசன்ஸ் 1 ட்ராப் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மிக்சரையும் இதிலே சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்றா சேரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, திராட்சை இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விடுங்க. பார்த்திங்கன்னா தாமரை விதை பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சமைச்சு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.